ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த கோயில் கொடை வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கிறேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வருஷமாக பொங்கல் செலிப்ரேஷனே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நான் காலேஜ் படித்து முடித்த புதுசில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஆடி 2ஆம் செவ்வாய் தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 2 days செலிப்ரேஷன் தான். ஸோ பாப்பாவுக்குமே ஸ்கூல்லாம் லீவ் சொல்லிவிட்டு ஃபேமிலியோடையே அம்மா வீட்டுக்கு போயாச்சு. மண்டே ஒரு 6:30 போல் பஸ் ஏறணும். டியூஸ்டே மார்னிங்லாம் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஃபுல்லாக ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டியூஸ்டே ஒரு 7:30 போல் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கினி சட்டி எடுப்பாங்க எங்கள் ஊரில். அதாவது எங்கள் ஊர் சைடு இதை அக்கினி சட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்கினி சட்டி தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னா கோயிலில் மட்டும் வச்சு சாமி ஆட்டம் ஆட மாட்டாங்க. அப்படியே எங்கள் ஊரே சுற்றி வருவாங்க. ஒரு வீடாக போய் வீட்டில் உள்ளவங்க தண்ணி குடம்லாம் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த அக்கினி சட்டி எடுத்து வராங்க பார்த்திங்களா, அவங்க மேலே ஊற்றி அவங்க கையால் விபூதி பூசிப்போம். இப்படியே எல்லாருமே எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இப்படியே பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. என்னால் அந்த வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலதளக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஒரு தெருவாக போய் அங்கே யாரெல்லாம் பொங்கல் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் உள்ளவங்களை அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தான் பொங்கல் வச்சா. நான் அம்மா எல்லாருமே கரெக்டாக அந்த பூஜை டைமில் தான் வந்தோம். தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதே மேலதாளத்தோடு வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பசங்களும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே அங்கங்கே மேலதாரக்காரங்களை நிறுத்தி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போய் பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. அது கூட சிக்கன் பொரிச்சது, அப்புறம் முட்டை அவிச்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு 4:30 போல் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க. விளையாட்டு போட்டி வைக்க போகிறோன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு 5 o'clock போல் ரெடி ஆகிட்டு விளையாட்டு போட்டி பார்க்க போயிட்டோம். விளையாட்டு போட்டியில் பார்த்திங்கன்னா என் அக்கா பசங்க அப்புறம் என் பொண்ணு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. என் பொண்ணு பலூன் உடைப்பாங்க பார்த்திங்களா, அதாவது அவங்க பலூனை சேவ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க பலூனை உடைப்பாங்க பார்த்திங்களா, அதில் கலந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்குமே போட்டிலாம் நடத்துனாங்க. நான் மியூசிக்கல் சேரில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் மியூசிக்கல் சேரில் ஃபஸ்ட் ப்ரைஸ்மே வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போல் இன்னிசை கச்சேரி ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதையும் பார்க்க கிளம்பியாச்சு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு அந்தளவுக்கு போர் அடிக்கலை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனாலையோ என்னமோ நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். முதல்ல சின்ன பிள்ளைலலாம் அம்மா கூட போகும்போது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கேயே பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போவோமா, அங்கேயே படுத்து உறங்கிடுறது. அப்புறம் அரிசி பொரியெல்லாம் பொரிச்சுலாம் எடுத்துகிட்டு போவாங்க.
இருந்தாலுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிடுறது. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கே வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் கோயில் கொடை வந்து சிறப்பாக முடிஞ்சது. உங்கள் ஊர்லலாம் கோயில் கொடை நடந்துச்சுன்னா என்ன மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.